30 நாள்ல வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. 30 நாள்ல 5 கிலோ குறைக்கிறது என் டார்கெட். இல்லனா 30,000 ஃபர்கெட் சேலஞ்ச்ல இன்னைக்கு 29வது நாள். சேலஞ்ச் முடிய இன்னும் 2 நாள் இருக்கிற நிலைமையில கிட்டத்தட்ட 800 கிராம் குறைக்க வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு திருச்செந்தூருக்கு ஒரு சின்ன பர்சனல் வேலையா வந்து இறங்கிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு ஃபிட்னஸ் பண்ண டைமே இருக்காது. அட்லீஸ்ட் பொட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் நடக்கலாம்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹோட்டலுக்கு நடந்தே போய் ரீச் ஆயிட்டேன். ஃபிட்னஸ் பண்ண முடியாதனால இன்னைக்கு வெயிட்ட குறைக்க எடுக்க போற கடைசி ஆயுதம் VLCD, அதாவது வெரி லோ கேலரி டயட். இதோட சேர்த்து இந்த 2 நாளைக்கு மட்டும் தண்ணியை ரொம்ப கம்மியா குடிக்க போறேன். பொட்டியை ரூம்ல வச்சுட்டு காலை உணவை கட் பண்ணிட்டு சக்கரை எல்லாம் ஒரு காப்பியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஊருக்கு வந்த அந்த முக்கியமான பர்சனல் வேலையை பாக்குறதுக்காக ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு ரூமுக்கு வரவே கிட்டத்தட்ட 3 மணி ஆயிருச்சு. ரூமுக்கு வரும்போதே என்னோட ரிலேட்டிவ் வீட்ல இருந்து மதிய உணவு வந்துருச்சு. என்னன்னு பிரிச்சு பார்த்தா மீன் குழம்பு சோறு. இன்னைக்கு சாப்பிட்டு போற ஒரே மீல் இதுதான் அப்படிங்கறதுனால மீன்களை மானாவரியா எடுத்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு எடிட்டிங் பண்ணி இன்னைக்கான வீடியோவையும் போட்டு முடிச்சிட்டேன். நைட் ஒரு 7 மணி போல ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போய் என்னோட மச்சான் பையன் கிட்ட கொடுத்தா அதுல இருந்த ஒரு துப்பாக்கியை வச்சு என்னையே சுட்டுட்டான். அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு பஸ் ஏறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு கோயிலுக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் ஆவது வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு அம்மாக்கு போன் பண்ணி என்ன வாங்கலான்னு கேட்டா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ரூமுக்கு வந்து பேக் பண்ணிட்டு பொட்டியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இரவு உணவு எதுவும் சாப்பிடாம பஸ்ல ஏறி ஊருக்கு புறப்பட்டுட்டு டேயை முடிச்சுக்கிட்டேன்.